ஒலிம்பிக் தீபம் பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஒளிரும் தீபத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு புராணக் கதையை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அறிவு, ஒளி மற்றும் முயற்சி என்பவற்றின் சின்னமாக கருதப்படும் இந்த ஒலிம்பிக் தீபத்திற்கு பின்னால் ஒரு தெய்வத்தின் கடுமையான உழைப்பும் அவர் மனித குலத்திற்காக செய்த தியாகங்களும் புதைந்திருக்கின்றன. கிரேக்க புராணத்தில் ஆரம்பத்தில் நாம் தெய்வங்களை மட்டுமே அறிந்தோம். ஆனால் மனிதர்கள் எவ்வாறு தோன்றினார்கள், அவர்களை யார் உருவாக்கினார் என்ற கேள்விகள் பலரிடமும் எழும். அந்த கேள்விக்கு பதிலாக மனிதர்களை உருவாக்கிய தெய்வம் பற்றித்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். அவர்தான் ப்ரமோத்தியஸ். டைட்டன் தெய்வங்களான லேபிடஸ் மற்றும் அவரது மனைவி கிளேமே என்று அழைக்கப்படும் ஆசியா, இவர்களுக்கு பிறந்தவரே ப்ரமோத்தியஸ். மிகுந்த ஞானம் கொண்டவர், நடக்கப் போகும் நிகழ்வுகளை முன்கூட்டியே சிந்திக்கும் ஆற்றலும் இவரிடம் இருந்தது. அவருக்கு 3 சகோதரர்கள் இருந்தார்கள். முதலாவதாக எபிமேத்தியஸ். இவர் ப்ரமோத்தியஸுக்கு நேர்மாறான சிந்தனை கொண்டவர். ஒரு நிகழ்வு நடந்த பிறகுதான் அதை பற்றி சிந்திப்பார். இதன் நிமித்தம் பின்னாட்களில் பல அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார். அடுத்ததாக அட்லஸ், மிகுந்த பலம் கொண்ட டைட்டன். பின்னாளில் ஆகாயத்தையே தனது தோளில் சுமக்கும் தண்டனையை பெற்றவர். இறுதியாக மேனோட்டியஸ். இவர் மிகுந்த அகந்தை கொண்டவர். ப்ரமோத்தியஸின் அறிவும் அவர் முன்கூட்டியே சிந்திக்கும் தன்மையும் பலருக்கு பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிலையில்தான் டைட்டன்களுக்கும் ஒலிம்பிய தெய்வங்களுக்கும் இடையே டைட்டனோமச்சி எனப்படும் ஒரு பெரிய போர் தொடங்கியது. அந்த போரின் முடிவில் ஒலிம்பிய தெய்வங்களே வெற்றி பெறுவார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்த ப்ரமோத்தியஸ் அந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. அது மட்டுமன்றி போர் குறித்து எந்த தெளிவும் இல்லாத எபிமேத்தியஸை அந்த போரில் கலந்து கொள்ள அனுமதிக்கவும் இல்லை. போரில் கலந்து கொள்ளாததனால் இவர்கள் சூஸின் ஆதரவாளர்களாக மாறினார்கள். ப்ரமோத்தியஸ் நினைத்தது போல இறுதியில் ஒலிம்பிய தெய்வங்கள் வெற்றி பெற்றார்கள். தோல்வியடைந்த டைட்டன்கள் தண்டிக்கப்பட்டார்கள். மீதமுள்ளவர்கள் டாடாரஸ் எனும் இருண்ட உலகில் அடைக்கப்பட்டார்கள். இந்த போருக்கு பின்னர் சூஸ்க்கு ஒரு சிந்தனை தோன்றியது. பூமி வெறுமையாக இருந்தது. தெய்வங்களை வழிபடக்கூடிய அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு உயிரினம் இல்லை. அதனால் ஒரு உயர்ந்த உயிரினத்தை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக அவர் ப்ரமோத்தியஸை அணுகினார். இந்த பூமி வெறுமையாக உள்ளது. இதில் அறிவும் ஆற்றலும் கொண்ட உயிரினம் ஏதும் இல்லை. போரில் பங்கு பெறாமலும் ஒலிம்பிய தெய்வங்களுக்கு ஆதரவாகவும் நின்று எங்களின் நன்மதிப்பை பெற்ற உன்னை தேர்வு செய்கிறேன். ஒரு சிறந்த உயிரினத்தை உருவாக்கும் பொறுப்பை உனக்கு தருகிறேன். அந்த உயிரினத்தை உருவாக்கி உலகத்தை மாற்றி அமைத்து தெய்வங்களை வழிபடும் முறைகளையும் வழிபாட்டு மரபுகளையும் கற்றுத்தந்து இந்த பூமியை பூரணமாக்க வேண்டும் என்று கூறினார். சூஸ் தனது பொறுப்பை ப்ரமோத்தியஸிடம் ஒப்படைத்த போது ப்ரமோத்தியஸ் அதை பெருமையுடன் ஏற்றார். பின்னர் அடர்ந்த காடுகளுக்குச் சென்று அங்கிருந்து களிமண்களை சேகரித்தார். அந்த களிமண்களால் பல்வேறு உருவங்களை தனது கரங்களால் வடிவமைத்தார். ஆனால் எந்த உருவமும் அவருக்கு திருப்தியை தரவில்லை. இறுதியில் மனிதனின் உருவத்தை வடிவமைத்தார். அது மிகவும் அழகாகவும் மென்மையான தோற்றத்துடனும் இருந்தது. ஆனால் அந்த உருவத்தில் உயிர் இருந்தாலும் அது அறிவில்லாததால் உயிரற்றதாகவே இருந்தது. தான் படைத்த மனிதனுக்கு அறிவு இல்லாததை பார்த்த ப்ரமோத்தியஸ் மிகவும் வேதனைப்பட்டார். அவரது முயற்சிகளை அவதானித்து வந்த அத்தினா ப்ரமோத்தியஸிடம் வந்து, உன் படைப்பு மிகவும் அழகாக உள்ளது, ஆனால் அறிவில்லாமல் அது வெறும் மண்தான். கடவுள்களை எண்ண, உலகை ரசிக்க, எதிர்காலத்தை கற்பனை செய்ய அந்த உயிருக்கு அறிவு தேவை என கூறினார். அதற்கு ப்ரமோத்தியஸ், நீங்கள் சொல்வது சரிதான், எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அத்தினா, நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி தனது ஞானத்தையும் உயிர்த்திறனையும் அந்த மனித உருவத்திற்கு ஊட்டினார். முழுமையாக உயிர் பெற்ற அந்த உருவம் சுவாசிக்கத் தொடங்கியது. கண்களை திறந்து மெதுவாக தன்னை படைத்த ப்ரமோத்தியஸை பார்த்தது. அந்த உருவம்தான் மனிதன். ப்ரமோத்தியஸ் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார். மனிதனுக்கு உணவு தேடுவது, ஆயுதங்கள் தயாரிப்பது, மழையிலிருந்து தப்பிப்பது உள்ளிட்ட அனைத்து அடிப்படை திறன்களையும் கற்றுக் கொடுத்தார். நாட்கள் செல்ல செல்ல மனிதனின் அறிவும் வளரத் தொடங்கியது. இதை பார்த்த சூஸுக்கு கோபம் வந்தது. மனிதன் தெய்வங்களை போற்றி வாழ வேண்டியவர். ஆனால் அறிவு வளர வளர தெய்வங்களை மறந்துவிடக்கூடியவன் என்று சூஸ் நினைத்தார். ஆனால் ப்ரமோத்தியஸ் தனது படைப்பான மனிதனை இன்பத்தோடும் அன்போடும் வளர்த்தார். இந்த நிலையில்தான் ஒரு நாள் சூஸ் ப்ரமோத்தியஸை அழைத்து, நீ மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறாய், ஆனால் அவனை உருவாக்கிய நோக்கம் அவன் தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதே. அதற்காக
நீ அவனுக்கு தெய்வங்களுக்கு வேள்வி செலுத்தும் முறை கற்றுக்கொடு என்றார். பிரமோத்தியஸ் அதற்கு சம்மதித்தார். அதன்படி சூஸ் ஒரு சோதனையை முன்வைத்தார். ஒரு மாட்டின் முழு உடலை 2 பகுதிகளாக பிரி, அதில் ஒன்றை தெய்வங்களுக்கு மற்றொன்றை மனிதனுக்கு கொடு. நான் எதை தேர்ந்தெடுக்கிறேனோ அதை தெய்வங்களுக்கு படையலாக வழங்க வேண்டும் என்றார். பிரமோத்தியஸ் சூஸின் பக்கம் நம்பிக்கையின்றி இருந்தாலும் மனிதர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒரு சூழ்ச்சி செய்தார். முதலாவது குவியலாக அருவருப்பான தோள்களையும் கழிவுகளையும் மேலே வைத்து உணவான சதையை உள்ளே வைத்தார். இரண்டாவது குவியலாக மேலே கொழுப்புகளால் அழகாக போர்த்தப்பட்ட மாட்டின் எலும்புகளை கீழே வைத்தார். 2 குவியல்களையும் பார்த்த சூஸ் மென்மையான கொழுப்புகள் இருப்பதாக தோன்றிய இரண்டாவது குவியலையே தேர்ந்தெடுத்தார். அந்த குவியலை திறந்ததும் அதில் உணவிற்கு உரிய எதுவும் இல்லாமல் எலும்புகள் மற்றும் கழிவுகளே இருப்பதை பார்த்தார். பிரமோத்தியஸின் சூழ்ச்சியை உணர்ந்த சூஸ் கோபத்திற்கு உள்ளானார். ஆனால் நேரடியாக பிரமோத்தியஸை தண்டிக்காமல் அவர் பாதுகாக்கும் மனிதர்களை தண்டிக்க தீர்மானித்தார். அதன்படி தீயை அவர்களிடமிருந்து பறித்துவிட்டார். நெருப்பு இன்றி மனிதர்கள் குளிரில் தங்களை பாதுகாக்க முடியவில்லை. இரவில் காட்டு விலங்குகளிடமிருந்து தப்ப முடியவில்லை. உணவுகளை வேக வைக்க, ஆயுதங்களை உருவாக்க மற்றும் வாழ்வின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தீ அவசியமான ஒன்றாக இருந்தது. மனிதனின் இந்த துயரத்தை பார்த்த பிரமோத்தியஸ் மிகவும் வருந்தினார். இதேவேளை சூஸ் ஒலிம்பஸில் இருந்து பார்த்தார். தீ மனிதனிடம் சென்றுவிட்டால் அவன் தெய்வங்களை மறந்து விடுவான் என்று எண்ணி தீயை ஒலிம்பிய உச்சியில் மறைத்து வைத்தார். தீ ஒலிம்பசு மலையின் உச்சியில் உள்ள ஹீபேஸ்டஸ் எனும் பல தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட அக்னி நீரிழிவில், அதாவது சேக்ரெட் ஃப்ளேம் பிட் எனும் இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. மனிதர்கள் தீ இல்லாமல் மிகவும் துன்பத்தில் வாடுகிறார்கள் என்பதை பார்த்த பிரமோத்தியஸ் அவர்களை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று தீவிரமாக சிந்தித்தார். மனிதர்களுக்காக தன் உயிரையே துச்சமாக கருதி ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்தார். அதுதான் ஒலிம்பஸ் மலையின் உச்சியில் பாதுகாக்கப்பட்டிருந்த தூய அக்கினியை திருடுவது. ஒரு நாள் ஒலிம்பிய தெய்வங்கள் அனைவரும் ஒரு விருந்து மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சிக்காக ஒலிம்பஸை விட்டு தற்காலிகமாக வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திய பிரமோத்தியஸ் தனது உருவத்தை பலமுறை உருமாற்றி, முதலில் ஒரு காகமாக, பின்னர் ஒரு மரமாக, அதன் பிறகு நிழல் என பல்வேறு வடிவங்களில் உருமாறி ஒலிம்பஸின் உச்சிக்கு நுழைந்தார். ஒலிம்பியர் ஹீபேஸ்டஸ் வடிவமைத்த பல பிரம்மாண்டமான தீ போன்ற கலை சிற்பங்கள் அங்கு இருந்ததால் உண்மையான அக்கினியை கண்டுபிடிக்க சிரமமாக இருந்தது. ஆனால் தனது முன்கூட்டிய அறிவால் பிரமோத்தியஸ் உண்மையான புனித அக்கினி வைக்கப்பட்டிருந்த இடத்தை கண்டுபிடித்தார். அங்கிருந்த தீயிலிருந்து ஒரு சிறிய அளவிலான நெருப்பை நாற்படி குச்சியில், அதாவது ஃபெனல் ஸ்டாக்கில் மறைத்து வைத்துக்கொண்டு யாரும் அறியாதவாறு அதை கொண்டு பூமிக்கு திரும்பினார். அப்போது பூமியில் இருந்த மனிதர்கள் குளிரால் வாடி பட்டினியில் துடித்து தங்கள் உயிரை காப்பாற்ற முடியாமல் துவண்டு போயிருந்ததை பிரமோத்தியஸ் கண்டார். அவர்களிடம் வந்து தான் திருடிய தீயை அவர்கள் முன் ஒரு பெரிய பந்தத்தில் கொளுத்தினார். அது மட்டுமில்லாமல் அந்த நெருப்பை மனிதர்கள் பயன்படுத்தும் வழிமுறைகளையும் அதை பாதுகாக்க வேண்டிய பண்புகளையும் கற்றுத்தந்தார். தீயின் வெப்பத்தில் மனிதர்கள் முறையாக வேக வைத்து உண்டனர், தங்களை குளிரிலிருந்து பாதுகாத்தனர். இதனால் மனிதர்கள் பிரமோத்தியஸுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார்கள். ஆனால் ஒலிம்பஸில் விருந்திலிருந்து திரும்பிய சூஸ் அக்கினியின் சக்தி குறைந்திருப்பதை உணர்ந்தார். அக்கினி திருடப்பட்டது என்பதை கவனித்த அவர் உடனே யாரால் இது நிகழ்ந்திருக்கலாம் என யோசித்தார். அறிவும் முன்விதியும் கொண்ட டைட்டன் பிரமோத்தியஸ் தான் இதற்கு பொறுப்பாளி என்பதை சூஸ் நன்கு புரிந்து கொண்டார். மனிதர்களுக்காக தெய்வங்களின் சக்தி ஒன்றை, தீயை, திருடியதற்காக பிரமோத்தியஸை மிகவும் கொடிய முறையில் தண்டிக்க தீர்மானித்தார். சூஸ் கோபத்தின் உச்சியில் தனது அரண்மனையை சுற்றி நடந்தார். தன்னுள் எழுந்த ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அருகில் இருந்த தெய்வத்தை அழைத்து பிரமோத்தியஸை உடனடியாக அழைத்து வரவும் என்று ஆணையிட்டார். அதற்கமைய பிரமோத்தியஸ் அரண்மனைக்குள் அழைக்கப்பட்டார். அவரை பார்த்த சூஸ் கடுமையான குரலில் கேட்டார், யாரோ ஒருவன் ஒலிம்பஸில் நுழைந்து அக்கினியை திருடி அதை மனிதர்களிடம் கொண்டு சென்றுள்ளான். அது பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டார். முன்கூட்டியே இது நடைபெறும் என்பதை நன்கு உணர்ந்திருந்த பிரமோத்தியஸ் தயக்கமின்றி பதிலளித்தார், அது நான் தான். இதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடும் என்று நம்புகிறேன். அதை கேட்ட சூஸ், மனிதர்களுக்காக நீ என்னை எதிர்த்தாயா என்று கேட்டார். அதற்கு பிரமோத்தியஸ் அமைதியாக பதிலளித்தார், நான் உங்களை எதிர்க்கவில்லை. ஆனால் மனிதன் வளர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அறிவும் ஒளியும் இல்லாமல் அவன் புழுதியாகி விடுவான். அதனால்தான் நான் அவனுக்கு தீயை தந்தேன்.
என்று பதிலளித்தார். இந்த பதிலால் மேலும் கொதித்த சூஸ், நீ என் கட்டளைக்கு எதிராக நடந்து மனிதர்களிடம் தீயை கொடுத்து என் அதிகாரத்தையும் பெருமையையும் புறக்கணித்துள்ளாய் என்று கூறினார். அத்தோடு அவர் ஹீபேஸ்டஸை எனும் தெய்வத்தச்சன் மற்றும் எரிமலை கடவுள் என்பவர்களை அழைத்து இந்த குற்றவாளியை கௌகாசஸ் மலையின் உச்சியில் ஒரு பாறையில் இரும்பு சங்கிலிகளால் கட்டவும், ஒவ்வொரு நாளும் ஒரு ராட்சச கழுகு வந்து இவனுடைய கல்லீரலை தின்றுவிடட்டும், அந்த வேதனையின் வழியே இவன் செய்த குற்றம் அவனுக்கு தெரியட்டும் என்று உத்தரவிட்டார். அதை கேட்ட ப்ரமோத்தியஸ் மனம் உடைந்து போனார். நான் அறிவை வழங்கியதற்காகவா தண்டிக்கப்படுகிறேன் என்று கேள்வி எழுப்பினாலும் சூஸ் அதை கேட்க மறுத்தார். ஹீபேஸ்டஸ் சூஸின் கட்டளையை தவிர்க்க முடியாமல் தன்னுடன் சில தேவ தூதர்களை அழைத்து கொண்டு ப்ரமோத்தியஸை கௌகாசஸ் மலையின் உச்சிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு உள்ள ஒரு அகலமான பாறையில் ப்ரமோத்தியஸை இரும்பு சங்கிலிகள் கொண்டு உறுதியாக கட்டினார். பின்னர் சூஸ் தனது வலிமையை பயன்படுத்தி ஒரு ராட்சச கழுகான ஈத்தனை உருவாக்கினார். அந்த பறவை வழக்கமான கழுகுகளை விட 3 மடங்கு பெரியதும் பயங்கர கண்களும் கூரிய நகங்களும் கொண்டதாக இருந்தது. அந்த ஈத்தன் கழுகு கௌகாசஸ் மலையை நோக்கி பறந்து வந்து பாறையில் கட்டப்பட்டிருந்த ப்ரமோத்தியஸின் மேல் இறங்கி அவனது நெஞ்சை திறந்து அவனது உயிர்கருவான கல்லீரலை பிடுங்கி எடுத்து தின்றது. இந்த நரக வலியை தாங்க முடியாமல் ப்ரமோத்தியஸ் வானுலகமே அதிரும் அளவு உரத்த குரலில் கத்தினார். ப்ரமோத்தியஸ் ஒரு டைட்டன் என்பதால் இறப்பற்ற ஒருவன். இதனால் ஒவ்வொரு இரவிலும் அவரது கல்லீரல் மீண்டும் வளர்ந்தது. மறுநாள் அந்த ராட்சச கழுகு மீண்டும் வந்து அந்த கல்லீரலை திண்டது. ஒரு கொடூர வேதனையை ப்ரமோத்தியஸுக்கு கொடுத்தது. இது மீண்டும் மீண்டும் சுழற்சியாக நடந்தது. ஒவ்வொரு நாளும் அதே வேதனை, அதே அலறல். வானமே அதிரும் வகையில் ப்ரமோத்தியஸ் துன்பத்தால் கத்தினார். ஆனால் அவர் செய்தது மனிதர்களுக்காகவும் அறிவுக்காகவும் என்பதால் அந்த வேதனையையும் பெருமையாக ஏற்றுக்கொண்டார். நாட்கள் வருடங்களாக மாறின. பல நூற்றாண்டுகள் கடந்தன. ஆனால் ப்ரமோதியஸை மீட்பதற்கு யாரும் வரவில்லை. உடல் சிதைந்தாலும் ப்ரமோதியஸின் நம்பிக்கை மட்டும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அவன் எந்த தவறும் செய்யவில்லை. மாறாக தான் படைத்த மனிதனுக்காக நல்லதையே செய்ய எண்ணினான். நீதி உண்டு, உரிய காலம் வரும் என்கிற நம்பிக்கையுடன் அவன் காத்து கொண்டிருந்தான். அந்த வேளையில்தான் வந்தார் ஹெர்குலேஸ், உலகம் போற்றும் மாவீரன். தேவர்கள் கொடுத்த 12 அதி சிறப்பான பணிகளை நிறைவேற்றும் பயணத்தில் இருந்தார். அந்த பயணத்தின் ஒரு கட்டத்தில் ஓய்வெடுக்க நினைத்து மவுண்ட் காக்கசஸ் மலையின் உச்சிக்கு வந்தார். அங்கு ஒரு பாறையில் அமர்ந்திருந்த போது ஒரு துயரமான குரல் அவரது காதில் விழுந்தது. இது யார் கத்தும் குரல் என்று ஆச்சரியப்பட்ட ஹெர்குலேஸ் குரல் வரும் திசையை நோக்கி சென்றார். தூரத்தில் ஒரு பாறையில் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த ஒருவரை கண்டார். வேதனையின் உச்சியில் இருந்த ப்ரமோதியஸை பார்த்த ஹெர்குலேஸ், நீங்கள் யார்? மனிதராகவே தெரியவில்லை, தெய்வமா என்று கேட்டார். இல்லை, நான் ஒரு டைட்டன், என் பேர் ப்ரமோதியஸ் என்றார் அவர். அப்படியானால் உங்களை இப்படி கட்டிவிட்டது யார் என ஹெர்குலிஸ் கேட்டார். ப்ரமோதியஸ் நடந்த அனைத்தையும் விளக்கினார். தான் மனித குலத்தின் நலனுக்காக ஒலிம்பஸ் மலையில் இருந்து தேவ அக்கினியை திருடி பூமிக்கு கொண்டு வந்ததையும் ஜியூஸ் தன்னை கட்டளையிட்டு கழுகால் தினசரி தண்டனை அடைய செய்ததையும் கூறினார். இதை கேட்ட ஹெர்குலிஸ், மனித குலத்துக்காக நீங்கள் செய்ததை பார்த்து நான் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் என்றார். ப்ரமோதியஸ் சிறிது தயங்கி, என்னை விடுவிப்பது சுலபமில்லை. இங்கு வரும் அந்த கழுகு ஒருவித ராட்சத சக்தி கொண்டது. அது சுயமாக ஜியூஸ் உருவாக்கிய ஒரு தெய்வீக உயிரினம் என்றார். அதற்கு பதிலளித்த ஹெர்குலிஸ், நான் இன்று இந்த மலையில் தங்குகிறேன். நாளை அந்த கழுகு வந்தவுடன் அதை நான் ஒழிக்கிறேன் என்று உறுதி கூறினார். சூரியன் உதயமானது. ஹெர்குலிஸ் தனது அம்பையும் ஈட்டியும் தயார் செய்து வைத்திருந்தார். அதே நேரத்தில் அந்த தெய்வீக கழுகு ப்ரமோதியஸின் கல்லீரலை கிழிக்க அந்த மலையை நோக்கி பறந்து வந்தது. ஹெர்குலிஸ் தனது முதல் அம்பை எடுத்து பறந்து வரும் அந்த கழுகின் இறக்கையை நோக்கி எய்தார். அம்பு கழுகின் இறக்கையில் பட்டதும் அது நிலை தடுமாறி தரையில் விழுந்தது. ஆனால் அந்த கழுகுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதன் பின் ஹெர்குலிஸ் அதை நேருக்கு நேர் எதிர்கொண்டு மீண்டும் அம்புகளை எடுத்து குறிவைத்து எய்தார். அதனால் சினம் கொண்ட அந்த தெய்வீக கழுகு ஹெர்குலிஸை தாக்க முயன்றது. ஆனால் எதற்கும் துணிந்த மாவீரனாகவும் மனித குலத்தின் பாதுகாவலராகவும் இருந்த ஹெர்குலிஸ் தனது கடைசி அம்பை கழுகின் நெஞ்சை நோக்கி குறிவைத்து எய்தார். அந்த அம்பு தவறவில்லை.
கழுகு அந்த இடத்திலேயே உயிரிழந்தது. கழுகின் கீச்சுகள் சூஸின் காதுக்கு விழுந்தது. தான் உருவாக்கிய கழுகை யாரோ ஒருவர் கொண்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் என்று அறிந்த சூஸ் காவ்கேசியன் மலையை நோக்கி பார்த்தார். தன்னுடைய மகன்தான் தன்னுடைய ஆணையை மீறி பிரமோதியஸை விடுதலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று அறிந்த சூஸ் அதை சாதாரணமாகவே விட்டுவிட்டார். காரணம், ஹெர்குலேஸ் தன்னுடைய 12 மகா பணிகளை தொடர்ந்து செய்து தெய்வங்களுக்கு பெருமையை சேர்த்தவர். கழுகை கொண்டு வீழ்த்தியவுடனே பிரமோதியஸை நோக்கி வந்த ஹெர்குலேஸ் தனது கையில் இருந்த ஆயுதங்களால் ஹெர்குலேஸ் பிரமோதியஸை கட்டி வைத்திருந்த இரும்புச் சங்கிலியை உடைக்க முயற்சி செய்தார். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த இரும்புச் சங்கிலி முறியவில்லை. அதே சமயம் ஒலிம்பியஸில் தேவர்கள் சூஸை பார்த்து தங்களுடைய கட்டளைகளை மீறி தங்களுடைய மகன் பிரமோதியஸை விடுதலை செய்ய முயற்சிக்கிறார், இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெறுவாரா என்று கேட்டார்கள். அதற்கு சூஸ் தான் செய்த தவறுக்கு நீண்ட காலம் தண்டனை பெற்றுவிட்டான் பிரமோதியஸ், இனி அவன் விடுதலை பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று பதிலளித்தார். ஆனால் அப்படி அவன் விடுதலையாக வேண்டும் என்றால் நான் ஒரு நிபந்தனை வைப்பேன். அவனுக்கு பதிலாக யாராவது ஒருவர் தனது உயிரை தியாகம் செய்தால் அவனை நான் விடுதலை செய்வேன் என்று சூஸ் பதிலளித்தார். இதை கேட்ட தெய்வங்கள் இது சாத்தியமா என்று கேட்டார்கள். ஆனால் சூஸ் அமைதியாக இருந்தார். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கென்டார் இனத்தைச் சேர்ந்த, அதாவது பாதி குதிரை மற்றும் பாதி மனித உருவத்தில் உள்ள தெய்வம் கெய்ரான் தானாக முன்வந்து, ஹெர்குலிஸ் தெரியாமல் எய்த அம்பின் காரணமாக என் உடல் முழுவதும் விஷம் பரவி தினமும் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகிறேன். ஆனால் எனக்கு இறப்பு இல்லை என்பதை நன்கு அறிகிறேன். எனது இந்த இறப்பற்ற தன்மையை ஒன்றும் அறியாத நிலையில் நீதிக்காக போராடிய பிரமோதியஸுக்காக நான் தானமாக வழங்க முன்வருகிறேன் என்று கூறினார். இதை கேட்ட ஒலிம்பஸ் அதிர்ந்தது. கெய்ரானின் நல்ல குணமும் பிறருக்காக தனது உயிரையே தானமாக வழங்கும் எண்ணமும் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மறுபடியும் சூஸ் கேட்டார், அப்படியானால் உன் உடலிலிருந்து உன் உயிர் பிரியட்டுமா? அதற்கு கெய்ரான் எந்த தயக்கமும் இல்லாமல் ஆமாம், கட்டாயமாக என்று பதிலளித்தார். அந்த கணமே அவரது உடலிலிருந்து உயிர் பிரிந்தது. உடனே பிரமோதியஸின் சங்கிலிகள் தானாகவே அவிழ்ந்தன. பல ஆண்டுகள் பாறையிலே கட்டப்பட்டிருந்ததால் அவரது முதுகு வளைந்திருந்தாலும் அவருடைய கண்களில் இருந்த ஒளி மறையவில்லை. ஹெர்குலேஸை பார்த்து பிரமோதியஸ் நன்றி கூறினார். அதற்கு மறுமொழியாக, ஹெர்குலேஸ் மனித குலத்துக்காக நீங்கள் செய்தது தவறு அல்ல, ஆனால் நீங்கள் அதற்காக கொடுத்த விலை மிக அதிகமானது என்றார். பிறகு பிரமோதியஸ் ஜியூஸை சந்திக்க ஒலிம்பஸுக்கு சென்றார். நான் செய்ததை நீங்கள் இன்னும் தவறு என நினைக்கிறீர்களா என்று கேட்டார். ஜியூஸ் அமைதியாக, நீ செய்த தவறுக்கு பெரிய தண்டனை கிடைத்தது, ஆனால் நீ எடுத்த தீ மனிதர்களுக்குள் அறிவுக்கும் ஆர்வத்திற்கும் அடையாளமாக மாறியது. எனவே நீ இனிமேல் காட் ஆஃப் ஃபோர்தாட், முன்னோக்கி சிந்திக்கும் தெய்வமாக போற்றப்படுவாய் என்றார். இதை கேட்ட பிரமோதியஸ் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார். அதனால்தான் இன்றும் பிரமோதியஸ் என்பது முயற்சி, அறிவு மற்றும் மனிதர் முன்னேற இட்ட ஒளியின் அடையாளமாக விளங்குகிறார். இதுவே பிரமோதியஸின் புராணக் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான புராணக் கதைகளை அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதுமையான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.